பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிக் டிவி மீடியா மூலமாக சந்திப்பதை விட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு தான் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் இருக்கும் இல்லையா, அந்த ஆலை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்தையுமே நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஓகே இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வீடியோ பிடிச்சிக்கினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்வை இல்லாதவர்கள், கண் பார்வை இழந்தவர்கள் படிக்கின்ற முறை பிராயில் பற்றி ஒரு வீடியோ நாங்கள் ஏற்கனவே பதிவு செய்யலை. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி ஒரு வீடியோ இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தை வழங்குவோம். இப்பொழுதோ பிராயில் டைப்ரைடர், இந்த பிராயில் டைப்ரைடர் எப்படி பாவிக்கிறது அப்படிங்கிற அந்த முழுமையான ரிவ்யூ வீடியோ இந்த தினம் உங்களோடு கொண்டு வந்து சேர்க்க காத்திருக்கிறோம். இதாங்க பிராயில் டைப்ரைடர். இந்த பிராயில் டைப்ரைடர் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிய முழுமையான தகவல்களை இன்றைக்கி நாங்கள் வழங்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள், பயனுள்ளதாக அமைந்து கொண்டிருக்கும். ஓகே, நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, நாங்கள் இன்றைய தினம் அந்த பிராயில் டைப்ரைடர் பற்றிய முழுமையான வீடியோக்குள் சென்று வருவோம். ஓகே, இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா, பிராயில் டைப்ரைடர் எப்படி அதில் பேப்பர் போடுறது, பேப்பர் எடுக்கிறது, எப்படி டைப் பண்ணுறது அப்படியான முழுமையான விஷயங்களை உங்களோடு கொண்டு வந்து சேர்க்காத்திருக்கிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக அமைந்து கொள்ளும். உங்களுக்கு உங்களுடைய பிராயில் டைப்ரைடர் எப்படி பாவிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியும். அதுக்கு முன்னால் பிராயில்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்த்துடலாம். பிராயில்ங்கிறது இது பார்வையில்லாதவர்கள் கற்கின்ற ஒரு முறை. அவர்களுடைய கையால் தொடுதல் மூலமாக அந்த புள்ளிகளை தொடுதல் மூலமாக பிராயில் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த பிராயில் சிறப்பான ஒரு முறையிலே கற்கின்ற பொழுதோ எங்களுடைய உலகத்திலே ஒரு பார்வை இல்லாத ஒருவர் எவ்வாறளவுக்கு பார்வை இருக்கின்ற ஒருவரை விட பார்வை இல்லாத ஒருவர் சாதிக்கின்ற அளவுக்காக இந்த பிராயில் மாறி இருக்கிறது. இந்த பிராயிலுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிற ஒரு வீடியோ இன்ஷா அல்லாஹ் விரிவில் வர காத்திருக்கிறது. ஓகே, இப்போ நாங்கள் இந்த பிராயில்னா என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த பிராயிலுங்கிறது இது ஒரு பொட்டி மாதிரி இருக்கும். அதில் ஒரு பாக்ஸில் 6 ஓட்டைகள் இருக்கும். அதில் வலது பக்கத்தில் 3, இடது பக்கத்தில் 3. வலது பக்கம் மேலிருந்து கீழ் 1, 2, 3. ஓகேவா? இடது பக்கம் 4, 5, 6. அப்போ நாங்கள் உதாரணமாக என் பேர் வந்து அப்துல்லா. என் பேர் வந்து இங்கிலீஷில் எழுது எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த பிராயிலில் மேலுக்கு 1 இருக்கும் இல்லையா, 1, 2, 3 சொன்னேன் இல்லையா, வலது பக்கம் அதில் 1 மட்டும் குத்தணும். 1 வந்து எழுதணும்னா அது ஏ. பி வந்து அடுத்த பாக்ஸில் 1யும் 2யும் 1, 2, 3 இல்லை, 4 இல்லை, 5 இல்லை, 6 இல்லை, 1ம் 2ம் போட்டோம்னா அது பி. அடுத்து சி 1, 4. ஓகேவா? 1யும் எழுதி அதுக்கு பின்னால் அதுக்கு நேரம் இருக்கும் இல்லையா 4, அதையும் எழுதணும்னா சி. டி 1, 4, 5 இப்படின்னோடனே உங்களுக்கு விளங்கி எப்படின்னா முதலாவதில் 1, அதுக்கு நேரம் 4, அது கீழே 5. ஓகேவா? இப்படி தாங்க பிராயில் இருக்கும். இந்த பிராயில் டைப்ரைடரில் என்னவெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ நாங்கள் வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னா பிராயில் டைப்ரைடர் இதில் வந்து எழுதுறது, பேப்பர் போடுறது, இதில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதல் என்ன பண்ண போகிறோம்னா பேப்பர் போடுறதை பார்த்துக்கலாம். முதல் பாருங்கள், இதுக்கு இல்லையா? ஓகே, இது வந்து பேப்பரை அப்படியோ பிடிச்சிக்கும், பேப்பர் கிருகாமல் நேராக அப்படி இருக்கிறதுக்கு பாவிக்கிறது. ஓகே, நாங்கள் முதல் பேப்பர் போட்டுட்டு வந்துடலாம். பேப்பர் எப்படி போட்டு பார்ப்போம். ஓகே, நாங்கள் பேப்பர் போட போகிறோம், பார்த்துக்கோங்க. ஓகே, நாங்கள் பேப்பர் வச்சுட்டோம். இந்த பேப்பர் போகுது இல்லை பாருங்கள், அடியில் அப்படி நிற்குது இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும்னா இது இப்படி ஊற்றிக்கலாம். ஓகே, பேப்பர் வந்துட்டு உள்ளாயிட்டு இப்போ நாங்கள் இதை மூடிக்கணும். ஏன்னா பேப்பர் ஆடுது இல்லையா, அது ஆடாமல் இருக்குதுங்க பாருங்கள். ஓகே, கொஞ்சம் நேரம் வைக்கணும் பேப்பரை. ஒழுங்காக இங்கே போகக்கூடாது, ரொம்ப இப்படி இங்கே போகக்கூடாது. பேப்பர் வச்சுக்கலாம் ஒழுங்காக நேராக. இப்படி பாருங்கள். இப்போ பூட்டிட்டு நாங்கள் பேப்பரை இப்படியோ இதை கிறுக்க பேப்பர் உள்ளாயிட்டே போவோம் பாருங்கள். அதுக்கு முன்னால் பேப்பர் லூஸாக போகுதுங்கிறதுக்காக இதை என்ன வச்சுக்கணும். ஓகே தானே, பேப்பர் ஒழுங்காக உள்ளே போயிட்டு நாங்கள் என்ன பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இதை நான் கொஞ்சம் இது என்ன சேர்ந்து பார்த்துக்கலாம். முதல் பாருங்கள், இது வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் என்னங்க அது பெல் சவுண்டெல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? அது அப்படி ஒவ்வொன்றா சொல்லி தரப்போகிறோம். அதுக்கு முன்னால் பேப்பர் மார்க் வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், 1 இருக்கு இல்லையா, இது வந்துட்டு நாங்கள் எங்கள் பேப்பர் அளவு பார்த்து வச்சுக்கணும். நாங்கள் இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். பேப்பரை ஃபுல்லாக வைக்காமல் ஒரு அளவுக்கு வச்சுட்டு. ஓகே பாருங்கள்,
பெல் சவுண்ட் கேட்குது. என்ன லைன் முடிய போகுது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா? ஓகே, அந்த பெல் சவுண்டை பார்த்துட்டு லைன் முடிய போகுது, நாங்கள் அடுத்த லைனை மாற்றணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். இப்போ நாங்கள் ஒவ்வொரு என்ன பண்ணுறது, இந்த கீக்கில் பார்த்துக்கலாம். என்ன கீன்னு சொல்லி பார்த்துக்குவோம். நீங்கள் பாருங்கள், இது 1 2 3 பார்ப்போம். 1 2 3 4 5 6. ஓகே, நான் அடிக்கடிக்கு பார்த்தீங்களா, இது இப்படியும் இங்கே வந்துட்டு இருக்குது, இப்படியும் அந்த லைன் முடியும். ஒரு புறம் காட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு இது லைன் விடுறது, ஒவ்வொரு லைன் அடுத்த மாற்றி கொண்டு போகிறது. பாருங்களா? பார்த்தீங்கன்னா விளங்கிக்கு இல்லையா? இது என்னது, லைன் வந்துட்டு அடுத்த லைன் மாற்றுறது, எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து ஒரு ஸ்டெப்ஸ், ஒவ்வொரு பொக்ஸுட்டு நாங்கள் டைப் பண்ணுவோம் இல்லையா, ஒரு பொக்ஸுட்டு எழுதுவோம். ஓகே, பெல் சவுண்ட் கேட்டுட்டு இப்போ நாங்கள் அடுத்த லைனுக்கு மாறப்போம் அப்படின்னு சொல்லி வரது. இப்போ நாங்கள் இதுங்க இப்படி எழுதினா 1 2 3 4 5 6 இது நான் ஒவ்வொன்றை தான் போகுது, எப்படி இங்கே சேர்த்து எழுதுது அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இங்கிலீஷ் லெட்டர்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஏபிசி எப்படி எழுதுன்னு பார்த்துக்குவோம். ஏக்கு வந்து பிரைலில் ஆரம்பத்தில் வர சில எழுத்துக்கு எல்லாமே ஒன்று தான் வரும். இப்போ நாங்கள் ஏ எழுதிக்கலாம். ஓகே, ஏ. பி எப்படி எழுது, இப்படி எழுதுங்க. ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தனை வைக்கக்கூடாது, ரெண்டையும் சேர்த்து வைக்கணும். நீங்கள் பாருங்கள், பி சி டி இ எஃப். ஓகே, இப்போ நாங்கள் இந்த எழுத்து கொஞ்சம் எழுதிட்டோம். இப்போ நாங்கள் ஒவ்வொன்றை எழுதக்கூடாது. எஃப்க்குரிய டாட்ஸ் 1 2 4. அப்போ இது நாங்கள் 1 2 4 இன்னும் அடிக்கக்கூடாது, எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும். இங்கே பாருங்கள், ஏ 1 தான், பிக்கு 1 2. அப்போ அந்த 1 2வை 1 2 இன்னும் வைக்காமல் அந்த 1ஐயும் 2ஐயும் சேர்த்து வைக்கணும். சிக்கு 1 4. அதை வந்துட்டு இங்கே பாருங்கள், விளங்கிட்டு இல்லையா? இப்படின்னு வச்சா அது வந்துடும். இப்படி சேர்த்து வைக்கணும், அப்போ தான் அது எழுத்தாக மாறிக்கும். லைன் முடிஞ்சுது. இது உரமான வச்சு என்ன பண்ணுறது தெரியுமா, அப்படியோ கட்டை அப்படியோ ஸ்ட்ரைக் ஆகி நின்றுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த லைன் முடிஞ்சுது, பெல் பண்ணுறது இல்லையா? அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், அடுத்த லைன் மாறணும் என்று பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் இங்கே எழுத்துக்கணும், இப்போ நவிச்சு எடுக்கலாம், இல்லைன்னா ஓகே பார்த்தீங்களா, நவிக்க தேவையில்லை. இப்போ நாங்கள் அடுத்த லைனில் எழுத ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு இங்கும் இருக்குது, மார்க் வைக்கிறது இங்கும் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த மார்க்கையை நான் வச்சுக்கணும். இவ்வளோத்துக்கு வச்சுக்கலாம், இவ்வளோத்துக்கு லேசி ஆரம்பத்துலேருந்து எழுதாமல். ஓகே, இப்போ நாங்கள் இந்த பிரைல் டைப்ரைட்டரில் வந்து கடும் ஃபாஸ்ட்டாக எழுதுங்க, நல்லா ஸ்பீடாக எழுதி கொண்டு போகலாம். அதே மாதிரி நமக்கு எல்லாமே பயப்படவே தேவையில்லை. இந்த பார்வையில் எங்களுக்கு படிக்க முடியாது, எப்படிங்க படிக்கிறது அப்படி எல்லாமே யோசிக்க தேவையில்லை. நமக்குரிய படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் செஞ்சு கொடுத்துக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி உண்மையில் இதே மாதிரி தான் பிரைல் இருக்குது. அந்த பிரைல் பற்றி ஒரு வீடியோ இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த பிரைல் டைப்ரைட்டரில் இங்கோன்னு இருக்கு இல்லையா, இது இவ்வளோ நேரமாக காட்டாமல் வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்படி போயிட்டு இப்போ நாங்கள் ஒவ்வொரு பாக்ஸ் விட்டுட்டோம். அந்த பாக்ஸில் பொலையா அழிட்டோம்னா, இப்போ நான் இந்த பேர் எழுதி காட்டுறேன். இந்த பேர் அப்துல்லா, ABTULL. ஐயோ 1 3 அடிபட்டுட்டு அந்த 1 2 3 அடிக்கணும். அப்போ அந்த 2 எப்படி அடிக்கிறதுனா, ஓகே ஓகே அது எல்லாம் மாறிட்டு பார்ப்போம், எல்லாம் மாட்டான்னு. ஓகே, அதே இடத்துக்கு வந்துட்டு ஒரு இடத்த பொலையா அடிக்கோம்னா என்ன பண்ணுறதுன்னா, அதை விட்டுட்டு நாங்கள் திருப்பி எழுதிக்கலாம். அதே மாதிரி அழிச்சிட்டு இருந்தாலும் இதை பாவிக்கலாம். நினைக்கிற அந்த கீரிக்கு இல்லையாங்க பாருங்கள். ஓகே, லைனுக்கு வந்துட்டு நாங்கள் பொலையா அழிட்டோம்னா இந்த இது பாவித்து கொள்ளுது. அதே மாதிரி இந்த பேப்பர் எப்படிங்க வெளியாக எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி எடுக்கலாம் பாருங்கள். ஓகே, நாங்கள் பேப்பர் இப்படி எடுத்தால் வராது, சில டைமில் பிஞ்சு வரும். அதனால் இதை கொஞ்சம் உயர்த்திட்டு இப்படி எடுத்துக்கலாம் பேப்பரை. ஓகே, நாங்கள் பிரைல் டைப்ரைட்டரில் பேப்பர் போட்டு எழுதி முடிச்சிட்டோம். ஓகே, இன்றைக்கி நாங்கள் பிரைல் டைப்ரைட்டர் தொடர்பான நிறைய விஷயங்களை வழங்கியிருந்தோம். பிரைல் டைப்ரைட்டரில் பேப்பர் போடுறது, அதே மாதிரி பிரைல் டைப்ரைட்டர் எப்படி எழுதுறது அப்படியான முழுமையான விஷயங்கள் எல்லாமே வழங்கியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரைலோட ஸ்பீடாக எழுதக்கூடிய ஒரு வகை தான் இந்த பிரைல் டைப்ரைட்டர். இந்த பிரைல் டைப்ரைட்டரில் இப்படி எல்லாமே பாவிக்க முடியும் அப்படிங்கிற முழுமையான விஷயங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிக்கினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உண்மையில் உலகத்தில் சாதிக்க முடியுங்க, எல்லாராலையும் சாதிக்க முடியும். சொல்வார்கள், என்னால் முடியும் என்பது தற்பெருமை, என்னாலும் முடியும் என்பது தன்னம்பிக்கை என்று. அந்த தன்னம்பிக்கையோடு செயற்படுவோம். எங்களுக்கு பார்வை இல்லை,
எங்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்பில்லை என்று சொல்லியெல்லாம் யாருமே கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. எம்மால் முடியும், படிக்கலாம். உலகத்திலே ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், உலகத்திலே பார்வை இருக்கின்ற ஒருவரை விட பார்வை இல்லாத ஒருவர் சாதிக்கின்ற அளவுக்கு இந்த பிராயிலை கற்றுக்கின்ற பொழுதோ சிறப்பான முறையில் படிக்கின்ற பொழுதோ எங்களுடைய வாழ்க்கை மாறும். தன்னம்பிக்கையோடு செயற்படுவோம். நம்மை நாம் நம்பி அந்த தன்னம்பிக்கையோடு செயற்படுகின்ற பொழுதோ எங்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தை நாம் பார்க்காவிட்டால் தேவையில்லை, உலகமே எம்மை பார்க்கின்ற அளவுக்கு வாழ்ந்து காட்டுவோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் குடும்பத்தினர்களுக்கு எல்லாமே இந்த லிங்கை ஷேர் பண்ணுவீங்க. ஏன்னா சிறப்பாக ஆதரவாக இருக்கும். உங்களுடைய ஆதரவுகளை வழங்குவீங்க. இன்றைக்கி தான் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஓலங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்களும் நோட்டிஃபிகேஷனாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு நம்ம வழங்கியிருந்த விடயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நானும் விடைபெற்று செல்ல போகிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களது விடைபெற்று செல்லும் நான் என் மகளான்பியின் தோழமையுடன் அமீர் முஹம்மது அப்துல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றிகளும் வாழ்த்துக்களும்.